மல்லிகார்ஜுன கார்கே, மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்ட கூட்டம் ஏறத்தாழ ஒரு 3 மணி நேரம் நடைபெற்றது. தங்கள் கருத்துக்களை எல்லோரும் கூறினார்கள். ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் தலைமையில் ஒன்றாக இணைந்து சிறு கருத்து வேறுபாடுகளுக்கும் இடம் கொடுத்துள்ளார்கள். ஒன் பேர்சன் ஆர்மி, அதை போல நாம் அடுத்து செயல்படுவது என்றும் 2 மாதத்துக்கு ஒருமுறை இந்த கூட்டணி கட்சிகளினுடைய கூட்டத்தை நடத்துவது என்றும் முதல் கூட்டம் ஆகஸ்ட் மாதத்தில் அநேகமாக 8ஆம் தேதி ஹைதராபாத்திலே நடத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. இதில் முதல் தீர்மானம் எஸ்ஐஆர் குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் வழக்கு தாக்கல் செய்வது. 2வது, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் லட்சோப மாணவர்களுக்கு பெரும் வேதனை அளித்த நிலைமைக்கு காரணமான கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதையும் மிக முக்கியமாக வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விலைவாசி உயர்வு, மக்கள் படும் அவதிகள், வேலையில்லா திண்டாட்டம், இவை அனைத்தும் குறித்த அனைத்து கட்சி கூட்டத்தை அரசு கூட்ட வேண்டும், அரசுக்கு தலைமையாகுகின்றவர்கள் கூட்ட வேண்டும் என்பதையும் இந்த கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டது. பெரும்பாலும் ஒத்த கருத்துக்களை உடையவர்களாக முரண்பாடுகளுக்கு இடம் கொடுக்காத வகையில் மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் சகோதரி மம்தா பானர்ஜி அவர்களும் முழுக்க காங்கிரஸோடு இணைந்து அதற்கு பக்கபலமாக இருந்து இந்த அணிவகுப்பை, இந்த மார்ச்சை தொடர்வோம் என்றும் பேசினார். எனவே எல்லோரும் மன நிறைவு அடைகின்ற விதத்தில் தான் இந்த கூட்டம் நடைபெற்றது. 23க்கு மேற்பட்ட கட்சிகள் இதிலே பங்கேற்றன. அங்கே சிவசேனா கட்சியுடைய தலைவர்கள் ஆன்லைன்ல அவங்களும் வந்து கலந்து கொண்டார்கள். அது பற்றி நான் கருத்து சொல்லுவேன். நீ கலந்து கொண்ட கட்சிகள் தமிழ்நாட்டிலிருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, முஸ்லீம் லீக், முன்னாடி குட்டி அவர் முஸ்லீம் லீக் சார்பாக கலந்து கொண்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதனுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் அகில இந்திய பொதுச் செயலாளர் ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஜான் பிரிட்டாஸ்